வணக்கம் எனது அருமை மாணவ மணிகளே, வந்தாச்சு நான் உங்கள் வீட்டுக்கு. எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? வகுப்புக்கு ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி நம்ம வகுப்பில் என்ன பண்ண போகிறோம்? 2வது இயலில் உள்ள அடுத்த பாடம், துணை பாடம். அது முதல் கல் அப்படிங்கிற கதை, உத்தம சோழன் எழுதியது கதை. நான் இதை உங்களுக்கு வாசிக்க போகிறதில்ல, உரைநடை பகுதியை போல் கதையாகவே சொல்லிட போகிறேன். சொல்லிவிட்டு இதில் கேள்வி எப்படி வரும், அதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு விரிவாக சொல்லிடுறேன். அந்த மெத்தடில் தான் நான் துணைப்பாடத்தை சொல்ல போகிறேன். ஏன்னா இதை நான் வாசித்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். நான் உங்களுக்கு ஒரு கதையாகவே சொல்லிடுறேன் இதை, சரியா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நிமிர்ந்து உட்காருங்க, கண்களை மூடிக்கோங்க, கையை கூப்பிக்கோங்க. சொல்லலாமா? உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலைவணங்கி பணுகுவோம் நாங்கள். சரியா? பணிந்து நாம் தமிழ் தாயை வாழ்த்தியாச்சு. பணிகுவோம் நாங்கள் என்று சொல்லி பணிந்து வணங்கியாச்சு. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் குறிப்பேடு கண்டிப்பாக கையில் இருக்கணும், பெண்ணும் இருக்கணும். ஏன்னா ஒரு கதை மாதிரி நம்ம இதை சொல்ல போகிறதுனால நீங்கள் குறிப்பெடுத்துக்கணும். இன்னொன்று, இந்த கேள்வியை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால கையில் கண்டிப்பாக உங்கள் குறிப்பேடும் பென்சிலும் கையில் இருக்கணும். போலாமா பாடத்துக்குள்ளே? நுழையும் முன், பயிர்களை வாழ வைப்பது மழை. அது பெருமழையாகி வெள்ளமாக திரண்டு தேங்குகையில் தான் உயிர்ப்பித்த பயிர்களையே இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. அது மழையின் குற்றமல்ல, வெள்ளம் தேங்காமல் வழிவகைகளை செய்யாத மனிதன் குற்றம், மனிதனின் குற்றம். பெரும் வெள்ளத்தை வடிய செய்ய தனி மனிதனால் முடியுமா? ஊர்கூடி செய்ய வேண்டிய பணியல்லவா? இது ஒரு முன்னுரை கொடுத்துட்டாங்க. என்ன கதை சொல்ல போகிறாரு உத்தம சோழன்கிறதுக்கு ஒரு முன்னுரையை கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் எதை மையமாக வைத்து இந்த கதை சொல்லப்பட போகுது அப்படிங்கிறத கெஸ் பண்ணியிருக்கலாம். பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் கதையை சொல்லிட போகிறேன் உங்களுக்கு. சரி, நூல்வெளியை பார்த்துடலாம். உத்தம சோழன் யார்? செல்வராஜ் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். உத்தம சோழன் எழுதிய முதல் கல் கதை பாடமாக உள்ளது. இந்த கதையினுடைய பேர் என்ன? முதல் கல். தஞ்சை சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் இக்கதை இடம்பெற்றுள்ளது. உத்தம சோழர் திருத்துறைப்பூண்டி அருகே திருவாம்பாள்புரத்தை சேர்ந்தவர். மனித தீவு, குருவி மறந்த வீடு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளையும், தொலைதூர வெளிச்சம், கசக்கும் இனிமை, கனல் பூக்கள் உள்ளிட்ட புதினங்கள்னா நாவல், ஸ்டோரி புக்கு, நீண்ட நாவல் இருக்கும் இல்லையா, அதை தான் புதினம்னு சொல்லுவோம். புதினங்களையும் எழுதியுள்ளார். கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை கடந்த 12 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார். சரியா? இப்போது இந்த கிழக்கு வாசல் உதயம் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதை பொது தேர்வில் 1 மார்க்கில் கேட்கலாம். எனவே அதை மார்க் பண்ணிக்கோங்க. திங்கள் இதழ் அப்படின்னா என்னன்னு தெரியாது நிறைய மாணவர்களுக்கு. திங்கள்னா வேறு ஒன்றும் இல்லாமல் மாதம்னு அர்த்தம். மாத இதழாக இந்த கிழக்கு வாசல் உதயம்ங்கிற ஒரு இதழை 12 ஆண்டுகளாக அவர் தந்துட்டுருக்கிறார். இதுதான் உத்தம சோழனை பற்றிய குறிப்பு. போதுமா? சரி, இப்போ நாம் கதைக்குள்ளே வந்துடலாம். இதில் மெயின் ஹீரோ இருக்கணும் இல்லையா? அது யார் அப்படின்னு பார்த்தா மருதன் தான் மெயின் ஹீரோ. ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் மருதன் அப்படின்னு ஒரு விவசாயி இருக்கிறான். அவன் மனைவி மக்களோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான். அப்போ அந்த கிராமத்தில் ஒரு நாள் என்ன ஆகுது? பயங்கர மழை. ஏன்னா அது ஐப்பசி மாதங்கிறதுனால மழை வரும் இல்லையா? பயங்கரமான மழை பெஞ்சிருச்சு. ரொம்ப நிற்காமல் பயங்கரமாக மழை பெஞ்சிருச்சு. அதனால என்ன ஆச்சு? அந்த கிராமத்தில் இருந்த வளவனாறு அப்படிங்கிற வடகரையில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றில் அங்கே அதெல்லாம் பெருக்கெடுத்து தண்ணி பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த கிராமம் எப்படின்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும்.
சுற்றி நடுவில் கிராமம் குடியிருப்புகள், ஒரு தீவு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த அளவுக்கு பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த அந்த வயல்வெளி என்ன ஆயிடுச்சு, இந்த பெய்த பெரும் மழையால் பூரா தண்ணி காடாக மாறிடுச்சு. எங்கே பார்த்தாலும் தண்ணி, வெள்ளம். இந்த வயலெல்லாம் என்ன ஆயிடுச்சு, தண்ணியில் மூழ்கிடுச்சு. தப்பில்லை, அது முழுக தான் செய்யும். ஆனால் அது ஒரே நாளில் வடிஞ்சிருச்சுன்னா அந்த பயிர்கள் பிழைச்சிரும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2-3 நாள் நின்றுடுச்சுன்னா என்ன ஆகிடும், அழுகிடும். நட்ட பயிரெல்லாம் அழுகிடும். இவங்க அது நட்ட பருவத்தில் இருக்கக்கூடிய வயல் 4 நாள் பயங்கரமாக அட்ட மழை பெஞ்சிருக்கு. ஸோ வயல்வெளியெல்லாம் என்ன ஆயிடுச்சு, வரப்பு எல்லாம், எது வரப்பு எது வயல்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் தண்ணியால் சூழ்ந்து விட்டது. அதுக்கு பத்தாக்குறைக்கு இந்த வானொலியில் வேற ஒரே பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அறிக்கை வந்துகிட்டே இருக்கு. என்னென்ன, வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று நாகப்பட்டினத்திற்கும் தென்கிழக்கே 500 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்காக நகரக்கூடும். இதன் விளைவாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் பலத்த அல்லது மிக பலத்த மழை பெய்யக்கூடும். அப்படி தானே சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ரேடியோவில் சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, ஏற்கனவே இங்கே பூரா தண்ணி, அதில் இன்னும் வேற அவங்க வானொலியில் பயமுறுத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, இவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு மருதனுக்கு. அதனால் அவன் அங்கே ஒரு ஓரமாக நின்று இதெல்லாம் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு நின்று அப்படியே கவலையாக பார்க்குறான் இந்த வயலெல்லாம். ஐயோ, எவ்வளோ பசுமையாக இருந்த வயல், இப்போ தானே அது குழந்தை பயிர்கள், அது இப்போ தான் நாற்றை நட்டிருக்கோம் நாங்கள், அது போய் இப்போ எல்லாம் மூழ்கி போய் நிற்கிதே. அந்த நாற்றுகளெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி பார்க்குறான். விவசாயி அப்படி தானே இருப்பாங்க இல்லையா? ஸோ நிலத்தின் மீதும் பயிர்களின் மீதும் மிக பற்றுடன் அன்பாக இருப்பாங்க விவசாயிகள். அந்த நாற்றெல்லாம் எப்படி தெரியுது, குழந்தைங்க மாதிரி, பச்சிளங்குழந்தைகள் மாதிரி தெரியுது அவன் கண்ணுக்கு. அப்போது அந்த தண்ணிக்குள்ளே உண்மையாக குழந்தைங்க நின்னால் நமக்கு எவ்வளோ மனசு வேதனையாகும். அந்த வேதனை அடையிறான் யார், மருதன். என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் மாதிரி நமக்கு என்ன வந்தது, மழை பெய்யுது, நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்கு எதிர்கொள்ள தான் வேணும், ஃபேஸ் பண்ண தான் வேணும். என்ன செய்கிறது, நம்ம தான் விவசாயிகள் ஆகிட்டோமே, இயற்கையை எதிர்த்து போராட முடியுமா அப்படின்னு அப்படியே கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. சூழ்நிலையை சாதகமாக சொல்லிக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் அவங்க அதிலிருந்து நழுவி விடுபட்டு அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மருதனால் அப்படி இருக்க முடியல. அதனால் அவன் ரொம்ப யோசிக்கிறான், என்ன தான் பண்ணலாம். எத்தனை விவசாயிகள் கடனெல்லாம் வாங்கி பயிர் வச்சுருப்பாங்க இல்லையா? எல்லாரும் ஒன்றும் பணக்காரங்க கிடையாது. அப்போ எத்தனை விவசாயிகள் பயிரிடுறதுக்காக கடனெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இப்போ இப்படி தண்ணியில் அழுகி போயிடுச்சுன்னா அந்த நாற்றெல்லாம், அப்போ அந்த விவசாயிகள் பட்ட கடனும் ஒரு பக்கம் சுமை, அடுத்து திருப்பி நடணுன்னாலும் காசு இருக்காது. எவ்வளோ கஷ்டம் இருக்குது விவசாயிக்கு. அப்போ நம்ம இந்த ஊர் மக்களை எப்படி காப்பாற்ற முடியும், இந்த வயல்களை எல்லாம் எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மருதன் மனம் புழுங்கி வருத்தத்தோடு யோசிச்சுக்கிட்டே நின்று வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறான். ஏதாவது பண்ணணுமே, ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன், சுயநலவாதி கிடையாது, பொதுநலவாதி. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன், மனிதாபிமானம் உள்ளவன், அதை விட எல்லாத்துக்கும் மேலே தான் செய்யும் தொழிலை நேசிக்கக்கூடியவன். அதனால் அவன் எல்லார மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கவலையோடு இருக்கான். அப்போ அப்படியே பார்த்துட்டே வரும்போது என்ன ஆகிடுது, அந்த வயலை ஒட்டி வாய்க்கால் போகும் இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டு ஆமணக்கு செடி இருக்குல்ல, அது புதர் மாதிரி புதரான் இந்த தண்ணியை வடிகால் தண்ணி இருக்கும் இல்லையா, வாய்க்கால் வடிகால் தண்ணி, இந்த மழை தண்ணியெல்லாம் அதுக்கு போகிறதுக்கே இடம் இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக இந்த காட்டு ஆமணக்கு செடி அப்படியே ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கு, முளைச்சி நிற்கிது. அதனால இந்த தண்ணி போக மாட்டேங்குது வாய்க்காலில். இப்போ வடிகால் வாய்க்காலில் போயிடுச்சுன்னு வைங்க தண்ணி, அப்போ உங்களுக்கு இந்த வயல்களில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். தண்ணியே போக இடம் இல்லையே, எல்லாம் அடைச்சிட்டு நிற்கிது இந்த ஆமணக்கு செடிகள். அப்போ என்ன செய்யலாம், இவனுக்கு ஒரு யோசனை வருது. இந்த ஆமணக்கு செடியெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா, பிடுங்கிட்டோன்னா, அப்போ தண்ணி ஓட ஆரம்பிச்சிரும்ல, அப்போ வயலில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் இல்லையா அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது. வந்த உடனே அவனுக்கு ரொம்ப குஷியாயிடுறான். சரி, ஏதோ ஒரு ரெமெடி இருக்குல்ல,
நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மக்கள் எல்லாம் தனியாக செய்ய முடியாது இல்லையா, அதனால் ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு நம்ம இந்த எல்லாருமா சேர்ந்து இந்த ஆமணக்கு செடிகளெல்லாம் வெட்டி பிடுங்கி எரிஞ்சிட்டோம், க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வடிகால் வாய்க்கால் அழகாக ஓட ஆரம்பிச்சிரும். அப்போ மழை தண்ணியெல்லாம் போய் கடலில் சேர்ந்துரும் இல்லையா, அப்போ இந்த வயல் வந்து ரட்சப்படும், இந்த பயிர்களெல்லாம் ரட்சப்படும் அப்படின்னு சொல்லி, அதாவது அதுங்கெல்லாம் பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்கிறான், பார்க்குறான், தேடுறான். யாராவது நம்ம நண்பர்கள் வருவாங்களா, அவங்கக்கிட்ட வந்து நம்ம உதவி கேட்கலாமா அப்படின்னு. எல்லாருக்கும் தானே இந்த பிரச்சனை. ஸோ கண்டிப்பாக உதவிக்கு வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோட அப்படியே சுற்றி பார்க்குறான். அப்போ அங்கே பார்த்தா மாரிமுத்து அப்படின்னு ஒரு அந்த கிராமத்து ஆள் ஒருத்தர் அந்த வடிகால் வாய்க்கால் இருக்கு இல்லையா, அந்த வாய்க்காலில் மீன் பிடிச்சிட்ருக்கார். ஏன்னா தண்ணி நிறைய ஓடுறதுனால நிறைய மீன் வரும்ல, அதனால் மீனை பிடிச்சிட்டு நிற்கிறார். பார்த்தோன்னே இவருக்கு ஒரே குஷி ஆகிடுது மருதனுக்கு. உடனே அவன் சொல்கிறான், மாறி அங்கே பாரு இப்படி இருக்கே நிலமை, கொஞ்சமாவது அதை பற்றி யோசிச்சிங்களா அப்படின்னு. ஆமாப்பா ஆமாம், என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து, விவசாயிகளோட தலையெழுத்தே இது தானே, நமக்கு யார் உதவ போகிறாங்க, இதை நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் தீரணுங்கிறது நம்மளுடைய தலையெழுத்து, என்ன பண்ணுறதுன்னா அவன் பாட்டுக்கு மீனை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அப்போ மருதன் சொல்கிறான், மாதிரி ஒன்று செய்யலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஆமணக்கு செடிகளெல்லாம் நம்ம இங்கேருந்து அப்புறப்படுத்திடலாம், படுத்திட்டோன்னா வாய்க்கால் ஓட ஆரம்பிச்சிடும், அப்போ தண்ணி வத்திரும்ல அப்படின்னு கேட்குறான். உடனே இவன் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான் மாறி இவனை, யார மருதனை பார்த்துட்டு, என்ன சொல்கிறான் இவன், ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து செடியை விட்டுறதா, இது நடக்கிற காரியமா இது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இதை அவனை பார்க்குறான். என்னப்பா அவனுக்கு யோசனை இது, இது நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் நடக்காது, நம்ம எல்லா ஊர்க்காரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த வாய்க்காலை சுத்தம் பண்ணிட்டோன்னு சொன்னால் அப்போ வந்து தண்ணியெல்லாம் ஓடிடும்ல, வடிஞ்சிடும்ல, அப்போ வந்து நாம் இந்த நம்ம பயிர்களெல்லாம் ரட்சப்படும்ல, பொழைச்சிக்கும்ல அப்படின்னு சொல்லி மருதன் சொல்கிறான். அப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான், அதில் மேலே நம்பிக்கை இல்லை இவன் சொல்கிறதுக்கு மேலே. என்ன ஊர் கூடி தேர் இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, ஊர் கூடி தேர் இழுப்பது. கிராமங்கள்லாம் இன்றைக்கும் திருவிழான்னு சொன்னால் ஊரெல்லாம் ஒன்றா சேர்ந்து தேர் இழுப்பாங்க, அது மிஷின்லாம் கிடையாது, ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தேர் இழுப்பாங்க. அதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னால் அது அப்படி வச்சதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால் ஊர் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்று கூடணும் இந்த மாதிரி நேரங்களில் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த தேர் இழுக்கும் விழாவே நடக்குது ஊர்களில். இது புரியாமல் அதையும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒத்துமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை செய்கிறோம், முன்னோர்கள்லாம் அது உருவாக்கி வச்சுருக்காங்க. அதே ஒத்துமையை நாம் ஏன் இதில் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதாடுறான் யார், மருதன். ஆனால் மாரிக்கு இதில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஊர் மக்கள்லாம் யார் அவன் வேலையை பார்த்துட்ருப்பான், யார் வந்து இப்போ நம்ம வந்து இங்கே வந்து இந்த மழையில் கொட்டுற மழையில் வந்து செடியை பிடுங்கிட்டு இருக்க போகிறான், இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாரையும் நீ கூப்பிடு, முடிஞ்சால் பார்க்கலாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். அப்போது உன்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி மருதனுக்கு கோபம் வருது. சரி வேறு யார் அப்படின்னு வருத்தத்தோடு அவன் அப்படி பார்த்துட்டு இப்படியே வந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு தாத்தாவும் பாட்டியும். அந்த கிராமத்தில் கொஞ்சம் நல்ல வசதியானவங்க தான். அந்த பாட்டி பேர் வந்து முல்லையம்மா. அந்த தாத்தா வந்து இவன் வந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். 2 பேருமே பழைய ஆளுங்க இல்லையா, அதனால் உழைப்பாளிகள். அவங்க அந்த மழையிலையும் அங்கே நின்று ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்தோன்னே இவனுக்கு சந்தோஷம் ஆகிடுது. அந்த பெரியப்பா கிட்ட கேட்போம், வயசானவங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ஊர் மேலே அக்கறை இருக்கும், நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க அப்படின்னு இதே விஷயத்த அந்த பெரியப்பா அந்த வயசானவர்கிட்டையும் அவன் கேட்குறான். அப்போ அந்த பெரியப்பாவுக்கு வந்து நல்ல யோசனை தான், அந்த வயதானவருக்கு நல்ல யோசனை தான். ஆனால் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, இவன் சொல்கிற மாதிரி செய்யலாம் தான், ஆனால் இப்போ நம்ம இதில் தலையிட்டு செஞ்சோன்னா நம்ம வந்து ஊரில் கொஞ்சம் செல்வாக்கோடு இருக்கிறவர், நம்ம வந்து இதில் தலையிட்டு செஞ்சோன்னு சொன்னால் நம்மக்கிட்ட வந்து காசுக்கு நிற்பானுங்க. அப்புறம் அந்த வேலை செய்கிறவனுங்களுக்கெல்லாம் காப்பியை வாங்கு டீயை வாங்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட வந்து தலையை சொறிவானுங்க. அப்போ நம்ம காசு தான் செலவாகும். தேவையா இது நமக்கு? எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அப்படி நானும் இருந்துட்டு போகிறேன், நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இதில் தலையிட்டு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு இந்த கிழவனுடைய குறுக்கு புத்தி வேலை செய்யுது. உடனே அவர் அப்படியே சொல்ல முடியுமா, அவருடைய சின்ன புத்தியை வெளிக்காட்ட முடியுமா? அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ பண்ணலாம், நீ சொல்கிறது நல்ல யோசனை தான்,
ஆனால் நாளைக்கு காலையில் நான் வந்து விடியாப்பில் என்னுடைய பொண்ணோட மகளுக்கு வந்து இது வயசுக்கு வந்துடுச்சு அந்த பொண்ணு, அதுக்கு தலை சுற்றுறாங்க, அதுக்கு போகணும் நாளைக்கு, அதான் பார்க்குறேன், இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி செஞ்சிடலாம், பார்க்கலாம் அப்படின்ட்டு நழுவிட்டார். கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி அப்படியே நழுவி அவர் போயிட்டார். அப்போ அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. சார் இவரே இந்த மாதிரி சொல்கிறாரே, பொறுப்பு இல்லாமல், வயதானவர், இவரும் பொறுப்பு இல்லாமல் வந்து இப்படி பேசுகிறாரே அப்படின்னு வருத்தத்தோடு பார்த்துட்ருக்கும்போது அங்கே சைக்கிளில் இன்னொரு நண்பர் வர்றார். யார்? பிரேம்குமார் அப்படிங்கிற ஒரு நண்பர். அவர் அந்த கிராமத்திலே கொஞ்சம் அதிகமாக படித்த ஒரு பையன். அப்போ இவனுக்கு சந்தோஷமாயிடுது, இவன் நல்லா படித்த பையன் நம்ம கிராமத்தில், அவங்கிட்ட நம்ம சொன்னால் கண்டிப்பாக நம்ம கூட அவன் ஒத்துழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேம்குமாரை நிறுத்தி, அவன் பேர் உண்மையிலேயே நாகூர் பிச்சை, அப்பா அம்மா வச்ச பேர், ஆனால் அவர் பிரேம்குமார் அப்படின்னு பேரை மாற்றி வச்சுக்கிட்டார். ஏன்னா அவர் பட்டதாரி இல்லையா, டிகிரி ஹோல்டர் இல்லையா, படித்தவர் இல்லையா, அதனால் பேரை மாற்றி வச்சுக்கிட்டார். அப்போ அவங்ககிட்ட வண்டியை நிறுத்தி இந்த விஷயத்த, தம்பி இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவன் என்ன சொல்கிறான், என்னென்ன நீங்கள், இது கவர்மெண்ட்டில் இதுக்குன்னு பிடபிள்யூன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, அங்கே போய் நம்ம சொல்லிட்டோன்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்துக்க போகிறாங்க, ஒரு பெட்டிஷனை எழுதி போட்டால் போச்சு, அதை விட்டுக்கிட்டு நீங்கள் என்னென்ன இந்த மலையில் நம்ம போய் இறங்கி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் மெதுவாக படித்தவன் இல்லையா, ரொம்ப சாமர்த்தியமாக கவர்மெண்ட்டுக்கு மேலே, அரசாங்கத்துக்கு மேலே அந்த பொறுப்பை தள்ளிக்கிட்டு எப்பவும் போல் இவர் ஹாயாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போது என்னப்பா நீ படித்தவன், நீயும் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறியே அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நம்ம எனக்கு வந்து வேலை இருக்குன்னே, எனக்கு வந்து பிடிச்ச என்னுடைய நடிகர் சங்க தலைவர் நடிகருக்கு வந்து நாங்கள் வந்து விழா எடுக்க போகிறோம், அவர் நடித்த படத்துக்கு, அந்த ரசிகர் மன்றத்துக்கு நான் தானே தலைவன், அது உங்களுக்கு தெரியுமில்ல, அப்போ எல்லா பொறுப்பும் என்கிட்ட எல்லாம் இருக்குது, அதனால் நான் போய் அதை முடிச்சுட்டு அப்புறமா வேணால் நீங்கள் சொல்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். அப்போ இவனுக்கு ரொம்ப வந்து மனசுக்கு சங்கடமாயிடுச்சு. என்னடா இது, யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, யாருக்குமே கவலை இல்லை, இந்த பயிர்களெல்லாம் செத்து போயிருமேங்கிற கவலை யாருக்குமே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே அவங்க பொண்டாட்டி என்ன செய்கிறா, அல்லி, அவள் பேர் அல்லி, அவள் என்ன பண்ணுறா, என்னையா ரொம்ப வருத்தமாக வர்ற, சாப்பிடவும் இல்லை அப்படின்னு சொல்லி அக்கறையாக விசாரிக்கிறா. அப்போ அவன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் பரிமாறுறான். ஆனால் அவன் எதுவும் அந்த சாப்பாட்டில் அவனுடைய மனசு லயிக்கவே இல்லை, ஏதோ கொயங்கொயான்னு ஏதோ அப்படியே சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டான். அப்போ இவன் நினைக்கிறா, சரி என்னமோ கவலை போல் இருக்குது புருஷனுக்கு அப்படின்னோடனே, என்னையா அப்படின்னோடனே அவன் பொண்டாட்டிக்கிட்ட தன்னுடைய வருத்தத்தை, கவலையெல்லாம், தன்னுடைய திட்டத்தை எல்லாம் சொல்கிறான். சொல்லிவிட்டு வருத்தத்தோடு படுத்துட்டான். ஆனால் அவனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இந்த பயிர்கள் எல்லாம் ஒரு குழந்தைங்க மாதிரி கையை நீட்டி என்னை காப்பாற்றுன்னு அவனை நோக்கி கேட்குற மாதிரி அவனுக்கு வந்து ஒரே சங்கடமாக இருக்குது, கனவெல்லாம் வருது, அவனால் சரியாக தூங்கவே முடியல. காலையில் அல்லி எந்திரிச்சு பார்க்குறா, பக்கத்தில் ஆளை காணோம். அதிகாலையில் எந்திரிச்சு பார்க்குறா, பக்கத்தில் புருஷனை காணோம். அப்போ அவள் யோசிக்கிறா, எங்கே போயிருப்பார் இவர் அப்படின்னு. யோசிச்சோடனே அவளுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் புருஷன் இல்லையா, என்ன செய்வான்னு தெரியும்ல, சரி இவன் எங்கே போயிருப்பான்னு அவளுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே இவன் என்ன செய்கிறா, இவன் நேராக எங்கே ஓடுறா, அந்த வாய்க்காலுக்கு ஓடுறா. வயலை சுற்றி இருக்க வாய்க்கால் இருக்கு இல்லையா, அங்கே போனால் அவன் நினச்ச மாதிரியே அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், தனியாக நின்று அந்த செடிகளை பிடுங்கி வெட்டி எரிஞ்சு போட்டுட்ருக்கான். யார்? மருதன். கூப்பிட்டா யாருமே வரலை, சரி நம்ம மட்டுமாவது முடிஞ்ச வரைக்கும் செய்யலான்னு சொல்லிட்டு அவன் தனி ஆளாக நின்று செஞ்சிட்ருக்கான். அதை பார்த்தோன்னா அல்லிக்கு பதபதப்பாயிடுச்சு. என்ன இந்த மனுஷன் தனியாக நின்று இந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவளை தன்னறியாமல் அவள் என்ன பண்ணுறா, டவான்னு அவளும் இறங்கி என்னையா நீ இப்படி வித்தியாசமாக இருக்க, எல்லார மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே பூரிப்பாக இருக்குது, நம்ம கணவன் ரொம்ப நல்லவனாக இருக்கானே அப்படிங்கிற பூரிப்பு இருக்குது. அதனால் அல்லி என்ன பண்ணினா, அந்த அவன் பிடுங்கி போடுற அந்த செடியெல்லாம் கொண்டு போய் வேறு இடத்துல கொண்டு போய் மாற்றிக்கிட்டு இருந்தா. இப்போ இந்த காட்சியை அந்த வழியாக வந்த அந்த மாரிமுத்து பார்க்குறார். பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆகிடுது, நம்மளோட சம வயது தானே அவனுக்கும், ஆனால் அவன் பாரு எவ்வளவு அக்கறையோட பொறுப்போடு அவன் வந்து தானே இறங்கிட்டான் பாரு, அவன் உண்மையாக தான் சொல்லியிருக்கான், ஃபீல் பண்ணி நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு
மாரிமுத்து எப்பவும் போல் மீனை பிடிச்சிட்டு நின்னான். இதை பார்த்த உடனே ஓடிட்டான், யோசிக்கவே இல்லை. அதான் கிராமத்தார்கள் செய்வாங்க, ஆனால் மனசு அவங்களுக்கெல்லாம் குழந்த மாதிரி. அதனால் என்ன பண்ணிட்டான், உடனே உதவி செய்கிறதுக்கு ஓடிட்டான். ஓடி அவனும் போய் இறங்கிட்டான் சேத்துல, ஹெல்ப் பண்ண போயிட்டான். யாருக்கு, நம்மளுடைய மருதனுக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம தாத்தா வந்து போகிறாரு, பேத்தியோடைய சடங்குக்கு போயிட்டுருக்கிறாரு. அவர் இதை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு மனசே கேட்கல. சின்ன பசங்க, அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பு கூட நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உடனே என்ன பண்ணிட்டாரு, ஓடி போகிறார் உதவி செய்கிறதுக்கு. இவங்க 3 பேரும் செய்கிறாங்க. அல்லி, மருதன், மாரி இவங்கெல்லாம் வந்து அந்த செடிகளை அறுத்துட்ருக்காங்க. அப்படிங்கிறது ஊர் முறுக்க, சின்ன கிராமம் தானே, டக்குன்னு பரவிடுச்சு. ஸோ எல்லா இடமும் பரவின உடனே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு, அவங்களுக்கு இருக்கிற அக்கறை நமக்கு இருக்க வேண்டாமா, நமக்கும் சேர்த்து தானே அவங்க பாடுபடுறாங்க, அப்போ நாம் உதவி செய்யணும்ல, இல்லைன்னா நம்ம மனுஷ ஜென்மமே இல்லையே அப்படின்னா தான் மனிதாபிமானமும் மனசாட்சியும் உள்ளவங்க கிராமத்தார்கள். அதனால் அவங்க உடனே ஓடி வந்துட்டாங்க. அவங்கவுங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் டீ கடை, மாரியம்மன் கோவிலடி என்று எங்கெங்கே என்னென்ன வீடுகள் சுற்றி என்னெல்லாம் இருந்ததோ எல்லாரும் எல்லா வேலையும் விட்டுட்டு எல்லாரும் வாய்க்காலை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஆசிரியர் கதையை முடிச்சிட்டார். அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுருக்கோம். எல்லாரும் அங்கே போய் அந்த ஊர் கூடி சேர்ந்து அந்த ஆமணக்கு செடிகளையெல்லாம் அப்புறப்படுத்தி வாய்க்காலை ஓட வச்சுட்டு அந்த பயிர்களையெல்லாம் அந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிட்டாங்க. அப்படிங்கிறத முடிக்கலை, அதுதான் முடிவு. அதை நம்மளே கெஸ் பண்ணிக்கணும். ஆசிரியர் அப்படியே விட்டுட்டார். ஸோ இதில் ஆசிரியர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் நம்ம வந்து அரசாங்கத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட, சரியா, எல்லாமே வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கும், அதுக்குன்னு தான் எல்லா துறைகள்லாம் இருக்கே, இலாக்காக்கள்லாம் இருக்கே, அப்போ அவங்க பார்த்துருப்பாங்க, அந்த பிடபிள்யூடி துறை டிபார்ட்மெண்ட்டு வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு எல்லாரும் மாதிரி நினச்சிட்டு இல்லாமல் மருதன் எடுத்த ஒரு முடிவுனால எல்லாருக்கும் புத்தி வந்தது. கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க முடியாது, மக்களாகிய நாமும் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்கிறத புரிஞ்சதுனால தான் நம்ம வந்து கோவிட் சமயத்தில் அரசாங்கத்தை மட்டுமே நம்பி இல்லாமல் மக்கள் நம்ம எல்லாரும் ஒன்றாக, இவங்க தனி ஆர்வ குழுக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஆர்வலர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து எல்லாரையும் காப்பாற்ற போனாங்க. ஸோ நமக்குள்ளேயும் அந்த மனிதாபிமானம் இருக்க தான் செய்யுது. அதை யாராவது கிண்டில் பண்ணணும், கிளறி விடணும். மருதன் மாதிரி யாராவது ஒருத்தர் கிளறி விட்டாதான் நமக்கு அது புரியுது, இல்லைன்னா அப்படியே அசால்ட்டாக விட்டுடுறோம் நம்மெல்லாம். மருதன் அந்த மாதிரி கேரக்டர் இல்லை. அவன் ஒரு அற்புதமான கேரக்டர், பண்பு நலம் கொண்டவன். ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், செடி கொடிகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அக்கறை உள்ளவனாக இருந்தான். அதுதான் மருதனுடைய நல்ல பண்பு. அவனால் இன்றைக்கி எல்லா ஊரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டு தீர்வையும் கண்டார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் ஆசிரியருடைய இந்த கதையின் நோக்கம். சரியாம்மா, இதுதான் கதை. இப்போ உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிட்டேன், கதையை சொல்லி முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த கதையில் வந்து என்ன கேள்வி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதனுடைய பண்பு நலம், ஊர் மக்களையெல்லாம் வந்து திருத்தி அவங்கள வந்து தன் நினச்சதை செய்ய வைத்த அந்த மருதனுடைய பண்பு நலம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 6 மதிப்பெண் கேள்வி, நெடுவினால தான் இதை கேட்பாங்க. 6 மார்க்ஸில் 3 நெடுவினா எடுக்கணும். ஒன்று வந்து செய்யுள்ள, ஒன்று துணைப்பாடத்தில், ஒன்று வந்து உரைநடையில். 6 மதிப்பெண், 18 மார்க் அதுக்கு இருக்குது நெடுவினாக்கு. ஸோ அது நல்ல துணை தலைப்புகள்லாம் போட்டு சப்டைட்டில்ஸ் எல்லாம் போட்டு மருதன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் எழுதணும். இல்லை இந்த முதல் கல்ங்கிற கதையை உத்தம சோழன் வந்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கேள்வியை கேட்டாலும் கேட்கலாம். அப்போ நீங்கள் நான் இப்போ சொன்ன கதையை அப்படியே நீங்கள் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் இந்த கதையவே சுருக்கி பேராகிராஃபாக பத்தியாக அழகாக எழுதுனீங்கன்னா, துணை தலைப்போட எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழு 6 மதிப்பெண்கள் கிடைத்துவிடும். சரியா? ஓகேயா? நல்லா இருந்ததா? கதை நல்லா இருந்ததா? ஏதோ இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த கதையை சொல்லி முடிக்கணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் விரைவாகவே கதையை சொல்லி முடிச்சிட்டேன். சரியா? இனி அடுத்த வகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். என்ன அடுத்து உங்களுக்கு தெரியும், அடுத்த பகுதி என்ன வரும்? இலக்கணம், 4 வகை பொருத்தங்கள் அப்படிங்கிற இலக்கணம். அந்த இலக்கண பகுதியோடு இயல் 2 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வரக்கூடிய பயிற்சிகள், வினாக்கள் இதெல்லாம் நம்ம
டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் அதெல்லாம் நான் சொல்லுவேன் தனி வீடியோவில். சரியாம்மா? ஸோ அடுத்த வகுப்பு நாம் இலக்கணத்தையோடு சந்திக்க போகிறோம். அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.